கர்த்தர் என்ற உள்ளத்துல போட்ட ஒரு காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். எடுத்தவர்கள் எங்களோட வேத புஸ்தகத்தை மத்திய எழுத சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். Matthew chapter 16 verse 26. சத்தமா வாசிக்கிறீங்க, வாசிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை என்று சொல்லும் வழியில தன் ஆத்துமாவை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லப்படுகிறது. அதை குறித்து தான் மார்க் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் 37ஆம் வசனம். இந்த வசனத்தில் வாசிங்கள், அந்த 26ஆம் வசனத்தில் மிகுதியை வாசிங்கள். மத்தேயு 16:26. தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் எண்ணத்தை கொடுப்பான். எங்களுடைய ஜீவன் இங்கிலீஷ் பைபிளில் சொல்லும் வேளையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. What shall it profit a man if he gains the whole world and lose his own soul? தன்னுடைய ஆத்துமாவை இழப்பான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? இந்த கால வேளையில் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னன்னு சொன்னால், soul is very important, very precious. ஆன்மா மிகவும் முக்கியமானது, அது அழியாது. இந்த சர்ரம் அழிந்து போகுது. இதை கார் கராஜுக்கு கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகணும். என்ன கராஜுக்கு கொண்டு போய் அது விற்குது இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது, அது கொண்டு போய் ரிப்பேர் பண்ண அது பிளாக் கொண்டு இருக்குதுன்னு சொல்லி கரெக்ட் பண்ணுறாங்களே. என்ன அது மாதிரி தான் நாங்கள் சில வேளைகளை எங்களுக்கு இப்போ மூச்செடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டாக்டர் என்று நாங்கள் போகிறோம். என்ன சில வேளைகளில் நாங்கள் போகிறோம் என்னென்னு சொன்னால் ஒரு புது டயரை போடணும் என்று சொல்லி. அது மாதிரி தான் சில வேளைகள் எங்களுக்கு நீ ரிப்ளேஸ்மெண்ட் வேணும் என்று சொல்லி போகிறோம் டாக்டர்கிட்ட. The body is little by little it is decaying, அழிஞ்சு கொண்டு போகுது கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள், உள்ளான மனுஷன் சொல்லும் வழியில ஆன்மா நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ள பலன் அடைந்து கொண்டு இருக்குது. என்னுடைய தாயார் எனக்கு சொல்லுவார்கள், கடைசி மாதங்கள்ல எனக்கு முன்பு மாறி முழங்கால இருக்க இயலாம இருக்குது. I am unable to be on my knees and pray. நான் சொல்றேன், இட்ஸ் ஓகே மாமா, யூ சிட் அண்ட் ப்ரே. அங்கே கட்டிலேருந்து ஜெபம் பண்ணாலும் நான் அவருடைய சத்தத்தை கேட்கும் போலையில் பயங்கரமாக முழங்காலிருந்து ஜெபம் பண்ணுற மாதிரி தான் ஆவில நிரம்பி நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. நான் சொல்லுகிறேன் என்னவென்று சொன்னால், இந்த கால வேளையில் எங்களுடைய சரீரம் செத்து கொண்டு தான் இருக்குது. இதுக்கு ஒவ்வொன்றும் செய்ய வேண்டி இருக்குது. என்ன முந்தி கண்ணாடி போட தேவையில்லை, இப்போ கண்ணாடி போட்டு தான் வாசிக்க வேண்டி இருக்குது. எனக்கு நான் என்ன பற்றி சொல்றேன், நாங்கள் டாக்டர்கிட்ட போறோம், கொஞ்சம் கேட்கறது குறைவு, எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ண போய்கொண்டிருக்கிறோம். ஓமா இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலன் அடைந்து கொண்டு, இந்த தேகம் அழிந்து போனாலும் ஆன்மா அழியாத அந்த ஆன்மாவை நாங்கள் கவனிப்போம் என்று சொன்னால், தட் இஸ் வெரி ப்ரெஷஸ். அதுக்கு விலையே கொடுக்க முடியாது, ஆன்மா ஆத்மாக்கு கொடுக்க முடியாது. அந்த உள்ளான மனுஷனை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்பது தான் இன்றைக்கு இந்த காலவெளியில் முக்கியத்துவமாக சொல்லிக் கொடுக்கிறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றுமே இல்லை. வேல்யூவபிள். The soul is very precious in the sight of God. ஆண்டவருடைய பார்வையில் மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கிறது. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற சகல காரியங்களையும் பெற்றுக்கொண்டு இருப்போம் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அதுதான் திரும்பவும் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன். இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்று சொன்னால், உலகத்துக்கு தேவை பாருங்கள், நீங்கள் எத்தனையோ பேர் எக்ஸசைஸுக்கு போவீங்க. நான் டாக்டர்கிட்ட போன வழியில் டாக்டர் சொன்னால் பெரிய எக்ஸசைஸ் எல்லாம் இல்லாட்டி நீ கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யத்தான் வேணும். நான் சொன்னேன், நான் நடப்பேன். நடக்கிறது காணாது, கொஞ்சம் வெயிட்ஸை தூக்கு, பெரிய அந்த சிலர் தூக்குற மாதிரி எல்லாம் தூக்காட்டியும் சின்ன வெயிட்ஸ் எல்லாம் தூக்கு, சின்ன காரியங்கள் செய்ய, என்ற ஹெல்த்தியாக இருக்கணும். ஆனால் இதை விட மிக முக்கியமானது எங்களுடைய ஆன்மா. எல்லாரும் சொல்லுங்க, சோல் என்று சொல்லி, ஆத்மான்னு சொல்லுங்க பாப்போம். இது மிக முக்கியமானது. இதை கவனிக்காம விட்டால் ஐயோ.
இன்றைக்கு இந்த கால வேளையில் நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, உலகத்தில் நாங்கள் பொருட்களை சேகரிக்க வேண்டும், வீடுகள் வாங்க வேண்டும், வாகனங்கள் வாங்க வேண்டும், பிள்ளைகள் நல்லா கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாம் நல்லது தான். ஆனால் கர்த்தருக்கு இடம் கொடுக்காமல், you are giving first place to something else என்று சொன்னா, கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்காமல் வேற காரியங்களுக்கு நீங்க இடம் கொடுத்து கொண்டிருப்பீங்கள் என்று சொன்னா அழிவு வந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளை பற்றி நீங்க கேட்க மாட்டீங்க, பைபிள் வாட்சியாண்டு. நான் இப்பொழுது கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக யோசித்தேன், என்னுடைய தாயார் சிறு வயதிலேயே என்ன பைபிள் வாட்சியா, ஸ்கூலுக்கு போகும்போது பைபிள் வாட்சிருக்கணும், ப்ரே பண்ணணும். அப்படி கொண்டந்த படியினால் தான் இன்றைக்கு நான் இவ்விதமாக ஒரு ஊழியத்தில் ஈடுபடுவது மாத்திரமில்லை, கர்த்தருக்காக வாழக்கூடியதாக கர்த்தர் கிருபையளித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பெற்றாராக இருக்கிற நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியம் நாட் எஜுகேஷன். எஜுகேஷனை படிப்பு எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு பாதாளம் போனால் என்ன புண்ணியம்? நல்ல ஸ்போர்ட்ஸ் காரை வாங்கி கொடுத்து ஸ்போர்ட்ஸ் காரை ஓடி நல்லா விளையாடி கொண்டிருந்து உலகத்துக்குள்ள இருந்து அவன் நாசமா போன என்ன பிரயோசனம்? இன்றைக்கு பெற்றார் நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். அதை விட நாங்கள் எங்களை குறித்து நாங்கள் கரிசனையா இருக்கிறோமா? நான் செத்து நரகம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி போகக்கூடாது. நானும் பரலோகம் போகணும், என்னோடு கூட வர வேணும் எல்லாரும். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு விரும்பி கொண்டிருக்கிற ஒரு காரியம். It's a fearful thing to fall in the hands of the living God. கர்த்தருடைய கரங்களில் விழுவது மிகவும் பயங்கரமான காரியம். கொஞ்ச காலம் நல்ல ஓட்டம் ஓடலாம், without coming to church, without giving first place to God, ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்காமல், ஆலயத்துக்கு வராமல், வேதத்தை வாசிக்கிறது கிடையாது. காலையில் எழுப்பினோடனே ஃபோன் எடுத்துட்டு யார் மெசேஜ் அனுப்பினது, ஓ என்ன இன்றைக்கு இன்ஸ்டாகிராமில் ஆட்ட டான்ஸ் இருக்குது, என்னது இருக்குது, என்னது இருக்குது, என்ன வந்திருக்குது? ஜெபம் இல்லாமல், வேதத்தை வாசிக்காமல், குடும்பமாக குடும்ப ஜெபம் இல்லாமல் இருந்தா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்டார்ட் இட் டுடே இட்செல்ஃப். இன்றைக்கே ரட்சிப்பின் நாள். நாளைக்கு போடுவோம் என்றதல்ல, செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் என்றதல்ல, டுடே. நல்ல ஒரு பிரசங்கியாரா நான் இருக்கலாம், ஆனால் நான் வேதத்தை படிக்காமல் ஜெபம் பண்ணாமல் என்ற பிள்ளைகளுக்கு என்ற குடும்பத்துக்கு முன்மாதிரியா இருக்காம, சபைக்கு முன்மாதிரியா இல்லாம இருந்தா என்ன பிரயோஜனம்? நான் பாதாளம் போறேனே. நான் சொல்லுகிறது என்னன்னு சொன்னா, உங்களை நான் சொல்ல இல்லை, நீங்களே உங்களை வச்சுக்கொள்ளுங்க அந்த இடத்துல. இன்றைக்கு நீங்க விழுந்து விழுந்து வேலை செய்றீங்க, விழுந்து விழுந்து நீங்க பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க, ஆனா ஸ்பிரிச்சுவல் லைஃபை பற்றி பார்க்கறது இல்லை. இங்க சர்ச் விபிஎஸ் வைக்குது, வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல், அது பரவாயில்ல, பூவாட்டியும் பரவாயில்ல, எத்தனை பேர் இருக்கிறோம். மற்றவனும் பரலோகம் போகணும். எங்களுடைய நெவ்யூஸ், நீசஸ், கசின்ஸ் எல்லாரும் பரலோகம் போகணும், குடும்பமாக தேவ ராஜ்யத்துக்குள்ள செல்ல வேண்டும். அதுதான் முக்கியமானது. இன்றைக்கு அதுதான், இதுதான் ஆணித்தரமாக சொல்லப்படுகிற ஒரு காரியம், வேற ஒன்றும் இல்லை பிரசங்கம். இன்றைக்கு எங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நாள், எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கணும். என்னுடைய ஜீவியத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குதா? ஆண்டவருடைய வார்த்தையில நாங்கள் படித்து பார்க்கும் பொழுது ஒரு பணக்காரனும் லாசர் என்று சொன்னப்பட்ட ஒரு ஏழை மனுஷனும் ஒரு பிச்சைக்காரனும் அங்கே கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நாங்கள் காணக்கூடியதா இருக்குது. அவனுடைய ஜீவியத்தில் நாங்கள் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தில் இருந்து Luke chapter 16 verse 19 onwards இருந்து காணக்கூடியதாக இருக்குது. ரெண்டு பேரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் உலகத்தில். வாசிக்க தேவையில்லை, நான் சொல்லிட்டு போறேன் சம்பவத்தை. ஐஸ்வர்யவான் அவன் எப்பொழுதும் போட்டுக்கொண்டு போகும்போது நேம் பிராண்ட் தான் போடுவான். இப்பத்தியான் வேதல நான் சொல்றேன், அவன் பெரிய பணக்காரன். அவனுக்கு போய்க்க லிமோ, அவனுக்கு கொண்டு போறதுக்கு ஷாஃபர், அவனுக்கு பாடி கார்ட்ஸ், செக்யூரிட்டி. பாவம் லாசரு, ஐயா ஐயா பசிக்குது ஐயா. அவன் சொல்லுவான், சில வழியில கேட்டும் கேளாதவனை போல போயிருக்கலாம். பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன். அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபெலோ,
அவனுக்கு நிறைய ஆட்களை, அவன் மினிஸ்டர்ஸோட எல்லாம் அவனுக்கு ஒரு தொடர்பு இருந்திருக்கும், பெரிய பணக்காரரோட எல்லாம் தொடர்பு. அவன் பிள்ளை தற்செயலா ஜெயிலுக்கு போயிருந்தாலும் எடுத்துடுவான், அடுத்த நாள்லயே எடுத்துடுவான் வெளியில். அவ்வளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்படியான ஒரு பணக்காரன் டாம்பிகமாக எவ்ரிடே பார்ட்டி, தன் குடும்பத்தையும் கொண்டு போயிடுவான், தனியா போக மாட்டான், குடும்பத்தையும் கொண்டு போயிடுவான். அங்க லெட்ஸ் புட் த மியூசிக் ஆன், லெட்ஸ் டான்ஸ், வா 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 வா, ஒவ்வொரு விதமான டான்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான ஆட்டங்கள் எல்லாம் ஆடி அவன் போடுற டான்ஸ். என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் இந்த ப்ரீஸ்ட் டான்ஸ் ஆடுறத பார்த்துருக்கீங்க? நான் பார்த்தது இல்லை. ஆனால் என்னன்னு சொன்னால் அந்த ஆட்டங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். இப்போ உங்களை பார்த்தீங்கன்னா பேசாமல் இருக்கிறீங்க, இங்கே கையை தட்டி பாட்டு பாடண்டா ஒன்றுமே வருது இல்லை. ஆனால் ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு வெட்டிங்க்கு போனீங்கண்டா, இல்லாட்ட ஒரு பார்ட்டிக்கு போனீங்கன்னு சொன்னால் அதை எந்த பாட்டு போட்டாலும் எனக்கு வந்திருக்குது நியூஸல். என்னன்னு சொன்னால் எங்கே போனாலும் அங்கே இருந்த ஆட்டமும் பாட்டமும் இங்கே தான் உண்டுன்னு சொல்லி ஆடுவீங்க. இன்றைக்கு இப்படி தான் இந்த பணக்காரன் அப்படி தான் ஜீவிச்சு கொண்டிருந்தான். கடவுளை யோசிக்கவே இல்லை. Daddy, don't put Christian songs. Put some worldly songs, Daddy. This is very boring. This is my wedding. This is my day. This is my birthday. This is my celebration. So let's put some music, Daddy. Pastor Varvarada. It's okay. What can Pastor do when we put? He will have to get up and go, that's all. உலக பாட்டுகளை போட்டு ஆடி பாடி அங்க வந்திருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஒவ்வொரு விதமான ஆட்கள் வந்து நிற்கிறாங்க. இவங்களெல்லாம் என்ன, இவங்களெல்லாம் சர்ச்சுக்கு கொண்டாடுறது இல்லை. எல்லாம் ஒவ்வொரு விதமா, ஒருவனுக்கு தலைமை இந்த பக்கம் வெட்டி இருக்குது, ஒருவனுக்கு இப்படி சூப்பின மாதிரி இப்படி வந்து இருக்குது, ஒருவன் தாடியை பார்த்தா கூரா குத்தும் போல இருக்குது. எல்லாம் வாராங்க, ஒவ்வொரு விதமா வந்து கொண்டிருக்கிறாங்க. கணக்க சொல்ல போறது இல்லை. பணக்காரன் இவ்விதமாக தான் ஜீவிச்சு கொண்டிருந்தான். ஆனால் மரணம் வரும் வழியில் he didn't say, I will give you millions of dollars, can you come after 2 months என்று கேட்க இயலாது. When the death comes, மரணம் வரும் வழியில் there's no way that you can escape. You don't want to come to church, you don't want to do the things of the Lord. ஆண்டுடைய வார்த்தையை படிக்க விருப்பம் இல்லை, ஜெபம் பண்ண விருப்பம் இல்லை, ஆண்டுடைய வசனத்தின் படி நடக்க விருப்பம் இல்லை. When death comes, where are you going to spend eternity? Where are you going to spend eternity? உங்களுடைய நித்தியத்தை எங்க கழிக்க போறீங்க? This man died. Same thing happened to the poor man, Lazarus. லாசர் என்று சொல்லப்படுகிற அந்த தரித்திரனும் கஷ்டப்பட்டவனும் அவனும் மரித்தான். ஆனால் அவனை குறித்து வேத புஸ்தகத்தில் நீங்க வாசிக்க வேண்டிய அந்த வேத பகுதியில் இருக்குது, அவன் லாசர் என்று அவன் கர்த்தர் அற்புதமான முறையில் ஆபிரகாமுடைய மடியிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசைட் ஏப்ரஹாம் தான் உண்மையாகவே மீனிங். அவன் அங்கே இருக்கிறான், தேவனுடைய சமூகத்துக்குள்ள இருக்கிறான். இப்பொழுது இவ்வளவு நேரமும் அவருக்கு தண்ணி குடிக்க மாட்டார் இந்த பணக்காரன். அவர் குடித்தா ஜூஸ் தான் குடிப்பார், ஜூஸ் இல்லாட்டா வைன் தான் குடிப்பார், வைன் இல்லாட்டா இன்னும் ஹாட் ட்ரிங்க்ஸ், நல்ல ஸ்ட்ராங் ட்ரிங்க்ஸ் தான் குடிப்பார். ஆனால் இப்போ அங்கே இருந்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் தான் நரகம். அந்த இடத்துல இயேசுநாதர் இருக்க மாட்டார். அந்த வேதனை நிறைந்த இடத்துல துள்ளிக்கொண்டு தணல் தணலாக நெருப்பு அங்க கால் வைக்க இயலாது, இருக்க இயலாது. இன்றைக்கு எங்களுடைய டெம்பரேச்சர்ஸ் ஆர் சோ ஹை. நான் சொன்னேன் ஏசியை நல்லா போடுங்கன்னு சொல்லி, பட் yet for all it's not that great. நான் சொல்லுகிறேன் இதை விட எத்தனையோ மடங்கு hell is going to be. There's no peace to the wicked என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அண்ணன் வரையிலாத இன்றைக்கு எனக்கு ஒர்க், எனக்கு அது இருக்குது இது இருக்குது. I will come after 2 months to church. 2 months கிட்ட சர்ச்சுக்கு வர வேண்டிய என்ன கேரண்டி இருக்குது? You may be paralyzed. நான் பயப்படுத்த இல்லை. Anything can happen to anyone anytime. நான் சொல்றது சரியா இல்லையான்னு சொன்னா ஆஃப்டர் சர்வீஸ் என்னோட வந்து கதைங்க. நடந்து போய் கொண்டிருக்கலாம், திடீரெண்டு காலுக்கு திடீரெண்டு கால் நடக்க இல்லாமல் போயிட்டுது, அப்படியே ஒன்றுமே செய்யலாமல் போயிடும்.
Anything can happen to anyone at any moment. ஆனால் இந்த பணக்காரன் அவன் அங்கே இருந்து கேட்கிறான். இந்த லாசர் என்று சொல்லப்படுகிற பிச்சைக்காரன் அங்க பருக்கள் நிறைந்தவன் என்று பைபிள்ல சொல்லி இருக்குது. அவனுடைய வாசல் அடியில் நின்று அவனுடைய விரலினால தண்ணீரை தொட்டு, இப்ப அவர் அருவருக்கக்கூடிய விதத்தில் கவனிச்சவன் உலகத்தில் இருக்கும் வேளையில இப்ப கேட்கிற அந்த லாசருடைய விரல்ல தண்ணியை போட்டு என்ற வாயை நினைக்கிறதுக்கு அவ்வளவு காஞ்சி போயிருக்குது, எனக்கு தண்ணீர் வேணும் என்று இருக்குது. அதுதான் வேதனையான இடம். அதுதான் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு வேறு ஒன்றும் இல்லை. கேம்ஸ் நல்லந்தான், ஸ்போர்ட்ஸ் நல்லந்தான், உழைப்பு நல்லந்தான், விளையாட்டு நல்லந்தான், படிப்பு நல்லந்தான், எல்லாம் நல்லந்தான். ஆனா கர்த்தர் இல்லாமல் எதுக்கும் இடத்தை கொடுப்போம் என்று சொன்னால் அது அவ்வளவுதான், முடிஞ்சது. அதுதான் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றுமே இல்லை. யூ மே பி சேயிங், எனக்கு என் பிள்ளைகள் நல்லா வர்றது எனக்கு விருப்பம், என் பேர பிள்ளைகள் நல்லா இருக்கிறது விருப்பம். டாக்டர் மார்க் ஒரு பெரிய எக்ஸ்போ வச்சிருந்தார், அதை போய் பார்த்து வெளியில் எனக்கு அதை பார்த்த நேரத்தில் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஆஃப் ஹிம் இன் அ நைஸ் வே. என்னென்னு சொன்னாங்க, ஒரு சிலர் எங்களோட சர்ச்சில் இருந்தவங்க தேவதையா அங்கே மெடிக்கல் காரியங்களாக ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியக்கூடியதாக டொரண்டோவில் வச்சு கொண்டிருந்தாங்க. இட் வாஸ் அ பிக் திங். ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் ஹிம். என் பேரன் இங்கிலீஷ் சர்வீஸில் ஒரு நாள் பார்க்குறான், ட்ரம்ஸ் அடிக்கிறான், நல்லா ப்ளே பண்ணான். அவன் என்னை எட்டி எட்டி பார்த்து விளையாடினான். I'm so happy. Aren't you happy when your children are playing the instruments? Jagan? Yeah. எங்களோட பிள்ளைகள் நல்லா மாறுது நாங்கள் விரும்புகிறோம். Very very important, very precious is the thing என்னன்னு சொன்னா that they are shining for Jesus. இயேசுக்காக எழும்பி பிராசிக்கிறாங்க. சின்ன வயதில் நான் எங்களோட வீட்டுக்கு முன்னால் கேட் அடியில் நின்று சைக்கிளில் போகும் வழியில் ஆக்கள், ஊரில் சைக்கிளில் தான் அந்த நாட்களில் போகிறது, புற ஸ்கூட்டர் வந்தது, புற மோட்டர் பைக் வந்தது. ஆனால் சைக்கிளில் ஆக்கள் நடந்து போகிற ஆக்கள் இருக்கிறாங்க, சைக்கிளில் போகிற ஆக்கள் இருக்கிறாங்க. ஓடி ஓடி போய் துண்டு பிரதியில் கொடுப்பேன். சைக்கிளில் போய்க்கு அவன் வாங்கிட்டு போ, நான் ஓடுவேன். சின்ன வயதில் ஓடி ஓடி துண்டு பிரதிகளை கொடுத்தேன். இன்றைக்கு பாருங்கள் எத்தனை பேருக்கு ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கக்கூடியதாக கர்த்தர் கிருபைப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எங்களோட பிள்ளைகள் துண்டு பிரதிகளை கொடுக்கறதுக்கும் வீட்டு கூட்டங்களை நடத்துறதுக்கு என்னுடைய தாயும் தாப்பனும் ஆராதனைகளை வீட்டில் தான் ஆரம்பித்தார்கள். சர்ச் பில்டிங் ஒன்றும் இருக்கே இல்லை. விடுதலை மண்டபம் என்று சொல்லி ஒரு பெரிய போர்டு ஒன்று போட்டு டெலிவரன்ஸ் ஹால் என்று சொல்லி அங்கே வீட்டில் தான் கூட்டங்களை ஆரம்பித்தார்கள். விசுவாசத்தில் ஊழியங்களை செய்ய ஆரம்பித்த வேளையில் வீட்டில் தான் தொடங்கினார்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் வீடுகளில் ஹால் இருக்கும், பெரிய ஹால் இருக்கும். அதில் தான் சர்வீஸ். மாமா வடிவா புல்பிட் எல்லாம் செய்து வடிவா வச்சு எல்லாம் வடிவா வச்சு செய்வா. கதிரைகளை எல்லாம் மற்ற நாட்களில் அடுக்கி வச்சிருப்போம் ஒரு சைடில். சாட்டர்டே என்று சொன்னால் எல்லாத்தையும் வடிவா. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் செய்தீங்களோ இல்லையோ தெரியாது, ஃப்ளோருக்கு பாலிஷ் பண்ணுறது, தேங்காய் பூ போட்டு பாலிஷ் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்ச ஆக்கள் மாத்திரம் இருந்தால். இது இங்கத்தியான் பிள்ளைகளுக்கு எல்லாம் நாங்களே செய்து கொடுக்குறது தானே. இதெல்லாம் மாமா எல்லாம் செய்வா, டெரா எல்லாம் செய்வாங்க. நான் கதிரை சின்ன வயதில் இருக்க எனக்கும் தூக்கி ஒழுங்காக தூக்க மாட்டேன், ஆனால் தூக்கி கொண்டு போய் கொடுப்பேன் மாமாவுக்கு. நான் சொல்கிறேன், சின்ன வயதில் நான் செய்தது எல்லாம் ஊழியங்களில் ஈடுபட்டது. இன்றைக்கு நான் கேட்குறது என்னன்னு சொன்னால், உங்களோட பிள்ளைகள் ஊழியத்தில் ஏதாயிலும் செய்து கொண்டிருக்கிறாங்களா? நீங்கள் ஏன் பிள்ளைகள் நீங்கள் ஏதாயிலும் கர்த்தருக்காக செய்கிறீங்களா? மைக்க தருவீங்களோன்றது இல்லை, மைக்க தரவே மாட்டோம். இன்றைக்கு கர்த்தருக்காக எதாயிலும் செய்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வேதத்தை காலையில் வாசிக்கணும். நான் இன்றைக்கு மறக்க மாட்டேன். காலையில் எழும்பி நான் பைபிளை வாட்சி கொண்டிருக்கிறேன், மெல்லமாக வாட்சி கொண்டிருந்தேன். நான் இதை சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொல்கிறேன். பைபிளை வாட்சி கொண்டிருந்தேன். என்னுடைய தாப்பனார் வந்து எட்டி பார்த்துட்டு அவர் யோசிச்சார், நான் நித்ரா கொள்கிறேன். என்ற இப்படி தான் எனக்கு பார்க்க அப்படி தானே இருக்கு, கீழுக்கு பைபிள் திறந்துருக்குது, இப்படி தான் இருக்குது. அவர் சொன்னார், ரீட் லவுட் என்றார். எனக்கு உள்ளுக்கு ஏறிட்டுது, ஆனால் கதைக்க மாட்டேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன்.
மரியாதை கொடுக்கணும். என்ன திரும்பி கதைக்கக்கூடாது. இங்கத்தையும் பிள்ளைகள் வித்தியாசம், திரும்பி கதைக்கும், அடித்து போடுங்கள். இன்றைக்கு எல்லாம் என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கிறாங்க ஆக்கள். நான் சொல்கிறேன், வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்த்துட்டா பயமில்லை. அவர் சொன்னார், சத்தமாக வாசி. நான் பிறகு தான் கற்றுக்கொண்டேன், இவ்வளோ காலத்துக்கு பிறகு தான் சத்தமாக வாசித்தா தான் சர்ச்சிலையோ எங்கே வாசித்தாலும் தடுமாறி வாசிக்காமல் நல்ல ஃப்ளோ பண்ணலாம். இன்றைக்கு நான் சொல்லித்தாரது எல்லாம் என்னன்னு சொன்னால், நத்திங் எல்ஸ், கிவ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு காட். லாசரு பரலோகம் போயிட்டான், ஐஸ்வர்யவான் நரகம் போயிட்டான். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாம், ஸ்போர்ட்ஸ் கார் வச்சிருக்கலாம், நல்ல ஜுவல்லரி போட்டு கொண்டிருக்கலாம், நேம் பிராண்ட் எல்லாம் அந்த மாதிரி போட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் வித்தவுட் ஜீசஸ் யூ ஆர் த வெரி வெரி pathetic person. ஆண்டுடைய வார்த்தையை படித்து கர்த்தருக்குள்ள எங்களோட வீட்டிலேயே நான் முதலாவது முன்மாதிரியாக இருக்கணும். என்ற குழந்தைகள், என்ற பிள்ளைகள், என்னுடைய சமுதாயம், என்ற குடும்பம் கர்த்தருக்கு பயப்படக்கூடியதாக இருந்தால் பரலோகம் கிதியில் போவோம். பரலோகம் உண்மைத்தான். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ அது உண்மைத்தான். மரிக்கும் வேளையில் ஐ டோன்ட் பிலீவ் இன் ஹெவன் அண்ட் ஹெல் என்று சொன்னவன் அவன் சம்யா he will go. இன்றைக்கு அதுதான் ஆண்டுடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக வசனங்கள் இருக்குது, வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஆண்டு தந்திருக்கிற ரட்சிப்பை குறித்து எபேசியருக்கு எழுதின நிருபத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிங்க பாப்போம். Ephesians chapter 2 verse 8 and 9 கிதில வாசிங்கள். கிருபையினால என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் இந்த இடத்துல இருந்தால் கையெழுத்துங்க பாபா. ஐ எம் சேவ்ட், ஐ எம் சேவ்ட், ஐ எம் சேவ்ட், ஐ எம் சேவ்ட். ஹல்லேலூயா. கையெழுத்தாத ஆட்கள் இருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பின் நாள். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு சில ஆட்கள் சும்மா வாருது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறவன் அவன் ரட்சிக்கப்பட்டுக்கிறான். என்னத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டுக்கிறோம்? நரகம் போகாதபடி ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாங்கள் பாடல்களை பாடினோம். இயேசுவின் இரத்தம் இன்றைக்கும் வல்லம் நிறைந்ததாக இருக்குது. அவருடைய இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அவருடைய இரத்தம் தான் பாவங்கள் எல்லாவற்றையும் அகற்றுகிறது, எங்களை நீதிமான்களாக மாற்றுகிறது. இயேசுவின் இரத்தம் கடவுளுடைய இரத்தம் ஐயா, பாவம் இல்லாத இரத்தம், புனிதமான இரத்தம், பரிசுத்தமான இரத்தம். இந்த பாவிக்காக சிந்த வேண்டி இருந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நான் நரகம் போகக்கூடாது, அக்கினியும் கந்தம் இருக்கிற கடலுக்கு போகக்கூடாது என்பதற்காக கடவுள் இயேசுநாதர் எனக்காக இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு எனக்காக ஜீவனை கொடுத்தார். 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், திரும்பவும் வருகிறார் கூட்டிக் கொண்டு போவதற்கு. வாசிங்கள். கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற ஈவு இது கிரியைகளினால நாங்கள் ரட்சிக்கப்படவில்லை. அங்க நாங்க பார்க்கிறோம், நாங்க ஏதாயிலும் வேலை செய்து நாங்கள் இதை பெற்றுக்கொள்ளவில்லை. இட்ஸ் a free gift. இன்றைக்கு மதம் மாற்ற கதையை விட்டுடுங்க. Some people think we have to change religion and no, you become a follower of Jesus Christ. இயேசுவை பின்பற்று, அவ்வளவுதான் வேணும். இயேசுடைய போதனைகளை கேட்டு நடப்போம் என்று சொன்னால், அவர் நல்ல போதனைகளை சொல்லி தந்திருக்கிறார், அவர் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அவர் சொல்கிறார், நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று. அந்த ஒளியில நடக்கிறவன் இருள நடக்க மாட்டான். எங்களுக்கு லைட் இல்லாம வீட்டில் இருக்கிற இடம் தெரிஞ்சாலும் சில வேளைகளை சில காரியங்கள் செய்ய மாட்டோம். ஃபிளாஷ் லைட் வேணும் எங்களுக்கு, லைட்ஸ் இல்லாம போனா. இயேசு கிறிஸ்து அந்த ஒளியா இருக்கிறார். நீ தடுமாறி அங்கே இங்கே விழுந்து போகாம நல்ல மோட்சம் வந்து சேரக்கூடியதற்கு அவர் தான் வழியா இருக்கிறார். இன்றைக்கு வாட்சி பார்க்கும் வேளையில எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில, Hebrews chapter 2 verse 4 வாசித்து பார்க்கும் வேளையில சொல்லப்படுகிறது. எபிரேயர் 2:4 தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் இந்த ரட்சிப்பு பெரிய ரட்சிப்பாம். நாங்கள் அந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், தசமப்பான் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன்,
திருவிருந்தில் பங்கு பெறுறேன், அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் ரட்சிப்பை கெடுக்கிறதுக்கு பல காரியங்கள் இருக்குது. எங்களோட ஆன்மாவை திருடுவதற்கு சத்ருவானவன் அவன் வேட்டையாடுகிறவனாக இருக்கிறான். ஒரு குருவிக்கு எப்படி வலை வீசுகிறார்களோ அதுபோல அவன் விழுத்துவதற்கு முயற்சி செய்கிறான். இன்றைக்கு நாங்கள் எச்சரிப்பாக இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். யோசேப்பு என்று சொல்லப்படுகிற அந்த வாலிபன் அழகுள்ளவனாக இருந்தான். அவனுடைய எஜமானுடைய மனைவி தன்னோட வந்து சயனிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு அவனை வற்புறுத்தி இழுத்து கொண்ட நேரத்திலே அவன் உடுப்ப மேல் அங்கிய கழட்டிட்டு ஓடி அவனை பொய்யாக குற்றம் சாட்டி அவனை கொண்டு போய் சிறையில் போட்டார்கள். இன்றைக்கு பாவத்தை விட்டு ஓடி போகும் வேளையில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் உயர்வு உனக்கு வருகிறது, ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது, மோட்சம் இருக்கிறது உங்களுக்கு. ஆகவே தான் எல்லாவற்றையும் விட்டு பாவத்தை விட்டு உதறி தள்ளிவிட்டு, எபிரேயர்ல நாங்கள் வாச்சோம், பாவத்தை உதறி தள்ளிவிட்டு பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு இலக்கு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில, பிலிப்பியன் சாப்டர் 2 verse 12 அங்க வாசித்து பார்க்கும் வேளையில சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், சகோதரரே எனக்கு சம்பவித்தவைகள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடு, பாருங்க, அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, உங்களுடைய ரட்சிப்பு, எங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். பாஸ்டர் சோலமன் மற்ற ஆட்கள் மாதிரி எல்லாத்துக்கும் வந்து தலையாட்டி கொண்டிருப்பாருன்றதே அல்ல. அதால என்ன விருப்பம் இல்லை ஆக்களுக்கு. ஆனா கர்த்தர் என்ன பிரியமா இருந்தா எனக்கு போதும். மனுஷருடைய பிரியத்தை நான் விரும்பி நாடி கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நான் ஜீவிக்க கூடாது. நான் என்னத்துக்கு என்ன பற்றி சொல்றேன்னா உங்களை பற்றி தான் நான் சொல்லுகிறேன். நீங்க சொல்லிக்கொள்ளணும், நான் கர்த்தருக்கு தான் பிரியமா இருக்கணும். அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நான் கர்த்தருக்கு பிரியமாக நான் ஜீவிப்பேன் ஒழிய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டேன். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லும் வழியில் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக, எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக, எவ்வளவு இந்த ஆத்மா வேல்யூவபிளாக இருக்கிறது என்பதை நாங்கள் யோசித்து பார்க்கும் வேளையில் என்னவென்று சொன்னால் மிக கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19 தொடக்கம் 21 மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், இந்த ஆன்மாவை குறித்து சொல்லப்படுகிறது, இது அழிவில்லாத ஆத்மா. இந்த பாடி, இந்த சர்ரம் மண்ணுக்கு மண் போகும், அல்லாட்ட அக்கினியில் கொண்டு போய் அங்கே நெருப்பில் போட்டு சுட்டெரித்து விடுவார்கள், போயிடும் சாம்பலா. ஆனால் ஆன்மா ஒரு நாளும் அழியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய ஆன்மா பரலோகத்துக்கு போகும். அதுதான் பைபிள் சொல்லி தருது. நான் பைபிளை விசுவாசிக்கிறேன். இதில் சொல்லப்பட்டது நடந்திருக்குது, நடந்து கொண்டிருக்குது, நடக்க போகிறது. இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டது எல்லாம் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு விளங்கிட்டுது, எனக்கு இந்த ஆத்மாவை பற்றி தான் நீங்கள் சொல்கிறீங்கள் என்று சொல்கிறார்கள் மாத்திரம் தயவு செய்து வடிவாக எழும்பி நில்லுங்க பாப்பா. அவங்கள அவ்வளோ எனக்கு இன்னும் விளங்கையில், இன்னும் இந்த ஆத்மான்னு எங்கே இருக்குதோ தெரியலை, தேடி பார்க்கணும்னு யோசிக்கிறார்கள். என்னட்ட வாங்க, நான் கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். இவ்வளோ தான் பிரசங்கம். சோல் இஸ் வெரி ப்ரெஷஸ். யோசிச்சு பாருங்க, எல்லாரும் எங்களுடைய பிள்ளைகளோட நாங்கள் வருகிறோம் என்னன்னு சொன்னால், we want to go to heaven. வீட்லேயும் வாசிங்க பைபிளை, கேளுங்க பைபிளில் என்னத்தை படித்த, என்னத்தை கற்றுக்கொள்கிற பாருங்க. எனக்கிட்ட 2 குடும்பங்கள் வந்து பெரிய சந்தோஷமாக சொன்ன ஒரு காரியம் என்னோட சொன்னால், அது உண்மையாக எனக்கும் சந்தோஷம்தான். என்னடா எங்களோட பிள்ளைகள் யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என் பிள்ளைகள் கர்த்தருக்காக என்னென்ன காரியங்களை செய்கிறாங்கன்னு சொல்லும் வேளையில் அதை விட மிக சந்தோஷமான காரியம் வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். This message is from the Lord. இந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை. I didn't have a word. என்னத்தை பிரசங்கம் பண்ணு சொல்லி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஆனால் கர்த்தர் நேற்று எனக்கு தந்தார், இந்த வசனத்தை தான் தந்தார். What shall it profit a man if he
gains the whole world and lose his own soul. ஆண்டவர் அதை போட்டார். இன்றைக்கு நீங்க விளங்கி கொண்டீங்க. Pray for yourself. Pray for your family. I may not like him, I may not like her, I may not like that person. But God will change your heart to love them. And when the Holy Spirit comes, He will pour into our hearts. எங்களுடைய இருதயங்களுக்குள்ள அன்பை ஊற்றிக்கொண்டே இருப்பார். So the person whom I hated, எனக்கு வெறுப்பா இருந்த சகோதரனை நான் நேசிப்பேன், சகோதரியை நேசிப்பேன், எல்லாத்துக்கு மேலாக இயேசுவை நேசிப்பேன். இன்றைக்கு நீங்க இயேசுவை நேசிக்கிறபடியினால் தான் திருவிருந்தில் எப்படியாயிலும் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஓடி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ண போறேன். Let's close our eyes and pray right now. கர்த்தருடைய நாள்ல கர்த்தருக்கு பிரியமாக நீங்க ஜீவிக்கும் வேளையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, வேதத்தை சத்தமா வாசியுங்கள். எல்லாருக்கும் நான் சொல்லித் தருகிற ஒரு காரியம், சத்தமா ஜெபம் பண்ணுங்கள். தாய் செய்து உட்காருங்கள். ஒரு நாள் என்னுடைய தாப்பனாரும் தாயும் நானும் போயிருந்தோம் ஒரு இடத்துக்கு பிசாசு துரத்துறதுக்கு. என்னுடைய தாப்பனார் ஆண்டவர் வல்லமையா பாவித்தவர். பிசாசுகள் எல்லாம் துரத்துவார். பில்லி சூனிய கட்டுகள் இந்த மக்கள் விடுதலை எல்லாம் பெறுவார்கள். ஒரு நாள் அந்த பிசாசு ஓடி ஓடி ஒளிஞ்சு கொண்டிருக்குது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சு 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 கொண்டிருந்தது. அவருக்கு துரத்த கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். என்னுடைய தாயார், நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய தாயார் சத்தமா சொன்னாங்க, டெடாக்கு சத்தமா ஜெபம் பண்ணுங்க, டெடா ப்ரே லவுட்ன்னு சொன்னார். அவர் கேட்கல, நானா நீயா போதரண்டு. He obeyed mama. உடனே சத்தமா ஜெபம் பண்ணார். பிசாசு அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து துரத்தப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லித்தார காரியம் என்னடா, நீங்க மௌனமா இருந்து ஜெபம் பண்ண வேண்டாம், சத்தமா ஜெபம் பண்ண பழகுங்க. கையெத்த வேண்டாம், ஆனால் உண்மையை யோசிங்க. நீங்க உள்ளுக்கு மனதுக்குள்ள யோசிங்க. மனதுக்குள்ள ஜெபம் பண்ணி கொண்டு கட்டில இப்படிய வச்சு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்த ஆக்கள், அப்படியே நித்திரை கொண்ட ஆக்கள் எத்தனை பேர் இருப்பீங்க. கையெத்த வேண்டாம். இன்றைக்கு சத்தமா ஜெபம் பண்ண தொடங்குங்க. அல்லாட்ட உங்களுக்கு எண்ணம் வாரது தானே, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவரை கண்ணால் கால் பண்ணல, அங்கே கால் பண்ணுவோம், உங்களுக்கு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க தானே வேறு வந்த எண்ணம். நாங்கள் இந்த முறை நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு இப்போ போவோமா ஜனவரியில் போவோமான்னு ஜெபம் பண்ணிக்க தானே அந்த எண்ணங்கள் எல்லாம் வரும். இதுக்காக தான் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. சத்தமா ஜெபம் பண்ணிக்க பிசாசு கிட்ட வர முடியாது. தேவையில்லாத எண்ணங்கள் வரைக்க பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. சும்மா இயேசுவே 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறத விட அப்பால போஸ் சாத்தானே. இந்த நாயலை பாருங்க, டாக்ஸ், அதை செல்லம் கொடுக்க அது ஏறும், அது துள்ளிப்பாய் வாழை ஆட்டிக்கொண்டு வந்து ஏறும், புறம் நக்கும், அது தேங்க்யூ சொல்லும். இனி காணும் கோ தட் சைட் என்று சொன்னாலும் அது விளங்காது, அது இன்னும் வரும். நாயல் வச்சிருக்கிறாக்களுக்கு தெரியும், அது இன்னும் விளையாடும். கோ தட் சைட். ஏன்னா நாங்கள் பிஸியாக நிற்கிறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம், கோ தட் சைட். இப்போ விளையாட்டு டைம் இல்லை. நாய்க்கு சொன்ன விளங்காது. ஐ செட் கோ தேர். அன்றைக்கு நான் டாக்டர் மார்க்கிட்ட வீட்டுக்கு போனேன். அவர்கிட்ட ஒரு பெரிய நாய் இருக்குது, ஒரு இடத்துல அதை நிற்க வச்சிருக்கிற இருக்குது. நான் போனோன்னு அதை எழும்பிச்சு, என்ன கண்டு மரியாதை கொடுக்க இல்லை. ஊஸ் திஸ் பர்சன் என்று சொல்லி இந்த பேத்தி வெறும் வேலையில் கூட அவ ஆக் பண்ணுறதுக்கு நான் பயந்தேன். ஏன்னா அவ கட்டி பிடிச்சேன்னா இந்த நாய் என்ன கடிச்சிடும். இன்றைக்கு செயினில் இல்லை, கேஜில் இல்லை, வெளியில் நிற்குது. ஆனால் டாக்டர் மார்க் வந்து காலை இப்படி போட்டு சொன்னார், சிட் தேர் என்றார். அந்த நாய் இருந்தது, சிட் என்றார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். சும்மா இருந்து ஒருவர் பிசாசு துரத்துக்க சொன்னாராம் ஒரு ஊழியக்காரன், ப்ளீஸ் போன்னு சொல்லி. அது போவே போகாது. Pray loud. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்கள் என்று. எல்லாரும் in the future as a church we are going to pray loud. When we pray loud, miracles will take place. அற்புதங்கள் நடக்கும். லாசருடைய கல்லறைக்கு பக்கத்தில் வந்து இயேசு மெதுவா ஜெபம் பண்ண இல்லை. So the thing is என்னன்னு சொன்னா, we are learning certain things. வீட்டுக்கு தேவனுடைய வீட்டுக்கு வரைக்க மறந்து போனவைகளை ஞாபகப்படுத்துறதா இருக்கும், புது காரியங்களை அறிகிறவர்களா இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு we are received something. So whatever I touch, it will prosper. எதை தொட்டாலும் செழிப்பா இருக்கும், எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். Wherever I go, whatever I do, it will be prosperous. எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். I am a blessed child.
இன்றைக்கு நான் சொல்லி தந்ததை ஞாபகத்தில் வைத்திருக்கிறவர்கள் மாத்திரம் சொல்லுங்க பாப்பா, என்னத்தை பற்றி இன்றைக்கு அதிகமாக சொல்லி கொடுத்தேன்? ஆத்மாவை கவனிக்க. The soul will never die, but it can be separated from God. The coming of the Lord Jesus Christ is very soon. இயேசு கிறிஸ்துடைய வருகை அதிசீக்கிரமா இருக்குது. Don't miss the rapture. எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். We all have to be taken up. So இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி இருக்கிறவனுக்கு லாபம் ஒன்றுமே இல்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனே, இந்த காலை ஆராதனை ஆசீர்வதித்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு விளங்கக்கூடிய வார்த்தைகளை ஆண்டவா, விளங்கக்கூடிய விஷயத்தை ஆண்டவா சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது போல கற்றுக் கொடுக்க கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லாருடைய இருதயத்திலும் அது ஆணித்தரமாக ஆண்டவா பதிந்து சுவாமி அன்பின் ஆண்டவரை அதை வைத்து தியானித்து அதுக்கு ஏற்றபடி நாங்கள் நடக்க கிருபை தாங்க. ஒரு காதால கேட்டு மற்ற காதால விடுகிறது போல இருக்காமல் அதை இருதயத்தில் பதித்து வைத்து தியானித்து இந்த வார்த்தைகளின்படி நடந்து மற்றவர்களுக்கு புத்திமதிகளை சொல்லிக் கொடுத்து எங்களுடைய ஆன்மீக வாழ்வில் இன்னும் முன்னேற கிருபை தாங்க. சபையார் ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் திருவிருந்தில் பங்கு பெறும் வேளையிலையும் அபாத்திரமா பங்கு பெறாமல் பாத்திரவான்களா பங்கு பெற எங்களை சுத்திகரிங்க. உங்களுடைய ரத்தத்தை நான் கழுவி பரிசுத்தப்படுத்திடுங்க. இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனே, இந்த கால ஆராதனை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறேன். அன்பின் ஆண்டவரே, என்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளை சந்திக்கும்படி கேட்கிறேன். என்ன வாஞ்சைகள் இருந்தாலும் அந்த வாஞ்சைகள் உங்களுடைய திருவசனத்தின்படி நிறைவேற்றி கொடுக்கும்படி கேட்கிறேன். இந்த நாளில் வர முடியாமல் தடைப்பட்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். என்ன காரணத்து நிமித்தமாக தடைப்பட்டிருந்தாலும் தடைகளை நீக்கி வருகிற முறை எங்களோடு சேர்ந்து உங்களை ஆராதிக்க கிருபை தரும்படி கேட்குறோம். விடுமுறைக்காக வெளியிடங்களுக்கு போயிருக்கிறவர்களோடு கூட இருக்கும்படி கேட்குறேன். அவளையும் காத்து பாதுகாத்து வழிநடத்தும்படி கேட்குறேன். தொடர்ந்தும் எங்களை உங்களோட பரம கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்குறத நீங்கள் கடைசி வரையும் காத்து வழி நடத்த வல்லவராக இருப்பதனால உங்களை துதிக்கிறோம் ஐயா. தொடர்ந்தும் எங்களை அன்பின் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவா எங்களை பாதுகாத்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக, ஆமென்.